திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு குழந்தை பிறந்தது? சார் எனக்கு திருமணமாகி 12 இயர்ஸ் ஆச்சுங்க சார். 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு குழந்தையே கிடைச்சதுங்க சார். அதுக்கு அந்த 12 வருஷத்துக்குள்ளே நான் என்னென்ன அனுபவிக்கணுமோ நான் எல்லாமே அனுபவிச்சிட்டேங்க இப்போ சார். இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க? 12 ஆண்டுகள் கழித்து இப்போ குழந்தை பிறந்திருக்கு. 12 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குதுங்க சார். ஓகே, இவங்க தான் இல்லையா? ஆமாங்க சார், அவங்க தாங்க ஓகே சார். ஓகே. இப்போ இந்த 12 வருஷம் அப்படிங்கிறது என்னவாக இருந்தது? இந்த பயணம்ங்கிறது 12 வருஷம் ஹியூஜ் தான், ரொம்ப பெரிய வருஷம். என்னவா இருந்துச்சு அந்த 12 வருஷங்கிறது? சார் பிரச்சனை வந்து ஆக்சுவலாக எனக்கு தாங்க சார். யார் எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னாலும் போயிடுவாங்க சார், எந்த கோயில் சொன்னாலும் போயிடுவாங்க சார். எவ்வளோ செலவாச்சு இந்த 12 வருஷத்துல? சார் 12 வருஷம் மேக்ஸிமம் 20 லட்சமே செலவு 20 பண்ணிருப்பாங்க. லட்சமா? 20 லட்சமே செலவு பண்ணியிருப்பாங்க சார். இப்போ 20 லட்சங்கிறது வந்து ஒரு பெரிய தொகை தான். கண்டிப்பாங்க சார். இப்போ உங்க கணவரோட சம்பளத்துல அதுல எத்தனை சதவீதத்தை நீங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு ஒதுக்கி இருப்பீங்க? சார் மேக்ஸிமம் அவரோட சம்பளத்தில் 30,000மே நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு தாங்க சார் பார்த்தேன். அவர் சம்பளம் எவ்வளவு? 40ங்க சார். 40,000த்துல 30,000 குழந்தைக்காக இல்லையா? குழந்தைக்காகவே பார்த்தேங்க சார். இதில் இன்னொரு இது என்னன்னாங்க சார், அவர் வந்து உன்னை எல்லாரும் பேசுகிறாங்கன்னு சொல்லி நீ உனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லாத, எனக்கு பிரச்சனை இருக்குன்னு நீ சொல்லிடு. ஓ, யாரை கேட்டா? யாராவது கேட்டால் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டாருங்க நீங்க சார். என்ன பண்ணீங்க? எப்படி சமாளிச்சீங்க? யாராவது கேட்கும்போது யாருக்கு அப்புறம் கேட்பாங்க சார், என்ன கேட்பாங்க. நான் அவங்க கேட்குற போது கம்முன்னு சிரிச்சுட்டு வந்துடுவேங்க சார். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து அந்த 4 செவத்துக்குள்ளே என்னால் எவ்வளோ அழுக முடியுமோ நான் அழுதுருவேங்க சார். நான் அந்த ஆல்பத்தை, எங்களோட கல்யாண ஆல்பத்தை எடுத்து வச்சு அழுதுட்டு இருந்தனாவே அவங்க வந்தோடனே என்னை கேட்டுருவாங்க சார். யாரெல்லாம் உங்களுக்கு இந்த ப்ரெஷரை போடுறது? குழந்தை இல்லையா, நல்ல செய்தி இல்லையா, புழு பூச்சி இல்லையா, இதெல்லாம் வந்து யார் கேட்கறது இதெல்லாம்? சார் ஒரு விசேஷ வீட்டுக்கே போகிறோம் அப்படின்னாங்க சார். விசேஷ வீட்டில் போனால் நீ எத்தனை பவுன் வச்சுருக்க, எத்தனை சொத்து வச்சுருக்கேன்னு யாருமே கேட்குறதே இல்லைங்க சார். உனக்கு எத்தனை குழந்தைங்கன்னு தாங்க சார் கேட்குறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போயிருந்தேங்க சார். ஃபங்க்ஷன் ஒன்று போகும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் பியூட்டிஷனும் முடிச்சிருக்கேங்க சார், நான் வேணால் சாரீ கட்டி வரேன்னு சொன்னாங்க சார். அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ வந்து தொட்டு கட்டி விட்டாவெல்லாம் உடனே நிற்காது குழந்தை, நாங்கள் கட்டினா உடனே நின்றுன்னு சொன்னாங்க சார். அது எனக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சுங்க சார். அதையும் தாண்டி நான் நீங்க எப்படி சமாளிச்சீங்க? ஏன்னா இப்போ நீங்க பண்றது ஒரு தொழில், அந்த தொழிலை நீங்க ஒருத்தருக்கு வந்து சரி நான் வந்திருக்கேன் உனக்கு பண்ணி தரேன்னு சும்மா பண்ணி தரேங்க, அது எப்படி ஏத்துக்கிட்டீங்க? அதை சொன்னது உங்க மூஞ்சி நேரா சொன்னாங்களா? என்னால் ஏற்றுக்க முடியலைங்க சார். நான் நிறையா டைம் சூசைட் அட்டன் பண்ணியிருக்கேங்க சார் இதுக்காக. ஆனால் அவங்க எனக்கு கொடுத்த ஒரே சப்போர்ட்டுங்க சார். யார் என்ன சொன்னாலும் சரி, உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தைன்னு எனக்கு சொன்னாருங்க சார். இன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு அவங்க தாங்க சார் காரணம். இருக்கிறதுலே உங்க இவ்வளவு நாள் ஒரு 12 வருஷம் என்ன முயற்சியில எது உங்களை உச்சபட்சமா காயப்படுத்துச்சு? எதனால வந்து கல்யாண ஆல்பத்தை எடுத்து நீங்க ஒரு ஃபீல் பண்ற அளவுக்கு ஏன் அது மாறுச்சு? யார் உங்களை உச்சபட்சமா காயப்படுத்தினா? சார் அது அவங்கள நான் மென்ஷன் பண்ண விரும்பலைங்க சார். அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னாங்க சார், பிள்ளைன்னு அலையிறா, பிள்ளைன்னா என்ன அவனா பெற்று கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க சார். நீங்க சம்மந்தப்பட்ட ஆளை ஒரு பெருந்தன்மையை நீங்க சொல்லாம இருக்கீங்க, புரிஞ்சுக்கிறேன். இப்போ சம்மந்தப்பட்ட ஆளுக்கு இப்போ உங்களுக்கு குழந்தையும் வந்துருச்சு, நீங்க அன்னைக்கு அடைந்த வழியை ஞாபகப்படுத்தி இன்னைக்கு ஒன்று சொல்லணும்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு என் குழந்தைய தூக்கி கொஞ்சுறாங்க சார். அதே ஆளு இன்னைக்கு என் குழந்தைய தூக்கி தங்கம் பவுனுன்னு கொஞ்சுறாங்க. நீங்க சொல்ல பார்க்கும்போது உங்க மாமியார் எனக்கு தோணுது. பட் நான் அது நம்ம வீட்டில் தான் சார். உங்க வீட்டில் தான் ஆக்சுவலாக சார். பொதுவாகவே ஒரு கப்பல்கிட்ட வந்து குழந்தை பிறக்கிறதுல சிக்கல்கள் இருக்குது, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா பொதுவாக அந்த ஆண்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கே போக மாட்டாங்கங்கிறது பார்ப்பாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க மேலே பிரச்சனை இருந்தாலும் ஒய்ஃப் வந்து அந்த பேர்டன் அவங்க மேலே எடுத்துக்கிட்டு என் மேலே தான் பிரச்சனை இருக்குது, எனக்கு பிசிஓடி இருக்குது, அந்த மாதிரி தான் ஒன்று சொல்லி சமாளிப்பாங்க. நீங்கள் வந்து இது என் பேரில் சொல்லிவிடு, எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டுன்னு சொன்னீங்க. நம்ம சைடுன்னு சொல்லிட்டோம்னா அவங்கள வந்து நம்ம ரொம்ப ஹார்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி எனக்கு தான் பிரச்சனை, நீங்கள் அந்த பொண்ணை சொல்கிறீங்க. ஆக்சுவலாக சார் உண்மையாக சொல்ல போனால் இங்கிலீஷில் வார்த்தை உண்டு, ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே நீங்கள் ஜென்டில்மேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். கடவுள் அது போக செகண்ட் ஃபாதருங்க சார், அப்பா, இன்னொரு அப்பா. உங்களுக்கு இவங்களை டெய்லி பார்க்கும்போது என்ன தோணும்? ஆக்சுவலாக எங்கள் 2 பேர்த்துக்கு பிறந்த குலதெய்வம் தான் சார் நான் சொல்லுவேன் சார். உங்களை எல்லாருக்கும் என்ன சொல்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்போ இந்த சைட்லேயும் சரி இந்த சைட்லையும் சரி நிறைய பேர் உங்களை காயப்படுத்திருக்காங்க. ஆனால் நீங்கள் நிறைய நேரத்தில் அப்படி அநாகரிகமாக மோசமாக தரங்கட்டு பேசுகிறவங்ககிட்ட எவேட் ஆகிறீங்க, விலகி போகிறீங்க, எஸ்கேப் ஆகிறீங்க. ஒரு ஊரை விட்டு காலி பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அவங்க இந்த இடத்த விட்டு நீங்கள் நகரதா இருக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட நீங்கள் தப்பிக்க பார்க்குறீங்க. இவ்வளோ தூரம் தரங்கட்டு தராதரமே இல்லாமல் மட்டமாக ஒருத்தன் பேசுகிறான்னா அவனை நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகக்கூடாது, அவனை திருப்பி அடிக்கலாம். தப்பே கிடையாது, திருப்பி அடிக்கணும், அடிச்சாதான் இல்லை, வார்த்தையில கூட பேசலாம், அவன் தப்பு இல்லை. யார் வீட்டில் என்ன பேசுகிற அப்படிங்கிறத கூட பேசலாம். ஏன்னா நீங்கள் எல்லாரும் எஸ்கேப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நாளைக்கு அவனுக்கு ஒரு மெசேஜ் என்னன்னா இப்படி யாரை வேணால் பேசலாம் போலன்னு. இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். உங்கள் மனதை காயப்படுத்துகிற மாதிரி குழந்தையில் உங்களுக்கு குழந்தை இல்லை திருமணமாகி அப்படின்னு சொல்லி உங்கள் மனதை காயப்படுத்துகிற மாதிரி என்ன சொன்னாங்க, என்ன செயல் செஞ்சாங்க? ஊரில் எங்கள் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் திருந்தாத இருக்கிறாங்க. அந்த தெருவில் பக்கத்து வீட்டில் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு சின்ன சண்டை வந்தால் கூட குழந்தை பெற்றுக்க முடியாத
இங்கே வந்து நீ சண்டைக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து என்னை கேட்குறாங்க. பார்த்து கேட்பாங்க, நீலாம் ஒரு ஆம்பளையா? ஆம்பளை மாதிரி இங்கே பேச நீ வந்து நாட்டம் பண்ண வாரியா? நீயும் இது பண்ணுறதுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க போயிட்டு அதுக்கு சண்டைக்கு வீட்டில் போயிட்டு மாட்டிக்குவாங்க. இந்த மாதிரி எங்கள் மாமனை பேசுறான்னு சொல்லிட்டு 10 வருஷமாக குழந்தை இல்லை. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 13 வருஷம் ஆகும் சார். எங்களுக்கு 13 வருஷத்தில் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவ பிறந்தா, பாப்பா பிறந்தா. அதுக்கு முன்னாடி வந்து 2 பசங்க வந்து பிறந்து இறந்துச்சு சார். எங்களுக்கு சொந்தத்திலே மேரேஜ் பண்ணிக்கிறதுனால ஜெனடிக் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பையன் வந்து சொன்னாங்க. நல்லபடியாக 10 மாதம் இருக்கும் சார். அது பிறக்கும் போது இறந்துடும். பிறந்து 10 1 மாதம் மாதம் நல்லபடியாக இருக்கும். அப்படியே ஹாஸ்பிட்டலில் டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு விட்டு போனோம்னா அப்படியே இறந்துடும். என்னன்னே தெரியாது. ஆக்சுவலாக வந்து நம்ம நிறைய நேரங்களில் சில வார்த்தைகளை வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணதோட விளைவாக தான் வந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து இயல்பாக வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னமும் கிராமத்தில் வந்து பொட்டை பிள்ளை அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது வந்து நார்மலாக சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் தான். ஒரு பெண் பிள்ளைங்க பொட்டை பிள்ளைன்னு சொல்லக்கூடியது. ஆனால் அந்த வார்த்தையை ஒரு ஆணை நோக்கி சொல்லும்போது அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, நீ ஒரு ஆண் இல்லை, நீ வந்து ஒரு ஆணுக்கான தகுதியை இழந்துட்ட, நீ ஒரு ஆண்மையே உன்ட இல்லைங்கிறத விளக்குறதுக்காக திரும்ப திரும்ப சொல்கிற வார்த்தையாக இருக்குது. இது உண்மையிலேயே இந்த வார்த்தையும் அவ்வளோ நாகரிகமான ஒரு வார்த்தையும் இல்லை. இன்னொன்று இவ்வளவு தரங்கட்ட ஒரு வார்த்தையை பேசுகிறவங்களோட தராதரம் தான் அதை காட்டுது. ஏன்னா உங்கள் மனதில் ஒரு பெண் குறித்து ஒரு நல்ல மதிப்பு இருந்துச்சுன்னா இப்படி ஒரு வார்த்தை எந்த ஒரு ஆண் கிட்டேருந்து வரவே செய்யாது. திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு வந்து குழந்தை அமைந்ததுமா? எங்களுக்கு திருமணமாகி 5 வருஷம் கழிச்சு தான் சார் எங்கள் கையில் குழந்தை கிடச்சிது. ஆனால் எங்களுக்கு வந்து அது 3வது ப்ரெக்னன்சி சார். எங்களுக்கு மொத்தம் 2 குழந்தைங்க சார். 5வது ப்ரெக்னன்சியில் தான் பாப்பா வீட்டுக்கு வந்தா, 3rd ப்ரெக்னன்சியில் தான் பையன் வீட்டுக்கு வந்தான். அந்த 5 வருஷமுமே நாங்கள் வந்து போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, கோவில் கிடையாது. நிறைய வேண்டுதல் பண்ணியிருக்கோம் சார். நான் 2 டைம் மொட்டை அடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் வந்து சார் 7 மந்த்ஸ் இருக்கும்போது ஸ்கேன் பார்த்ததில் வந்து டவுன்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அப்போ டவுன் சிண்ட்ரோம் இருக்கா மாதிரி இருக்குது. ஆனால் ஹாஸ்பிட்டலில் வந்து சார் இல்லை இருக்குது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்களை வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. நம்ம அன்னைக்கு வந்து நல்லா இருக்கு, நம்ம வயிற்றுல நல்லா குழந்தை வளர்ந்துட்டு இருக்குன்ற ஒரு மனநிலைமையில இருக்கும்போது அந்த டைம்ல இல்லை, இது நம்ம கூட 10 பேர் செக்அப் பண்ணுவாங்க. ஆனால் அது ரைட்டுமா. இப்போ ஒருத்தவங்க வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது இல்லை. இப்போ டாக்டராகவே இருந்தால் கூட நீங்கள் அதை க்ளீன் பண்ணிக்கங்க, அபார்ட் பண்ணிடுங்கன்னு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுல்ல. குழந்தை வேணுமா வேண்டாமா நம்ம தானே முடிவு பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை வச்சுட்டு கஷ்டப்படுறது இல்லைம்மா. அதாம்மா, இப்போ அதாவது குழந்தைய வச்சுக்கலாமா வேணாமாங்க முடிவு நம்மளோடது இல்லையா சார்? அது வந்து எப்படி சாய்ஸ்னா, நமக்கு வந்து அந்த பிளட் டெஸ்ட்டில் ஒரு கவுண்ட் வருதுங்க சார். அந்த கவுண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, கரெக்டாக பார்டர் லைனில் வந்து நின்றுறாங்க. அப்போது இது வந்து நல்லாவும் இருக்கலாம், நல்லா இல்லாமையும் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு 2 சாய்ஸ் கொடுக்கும்போது ஒரு நமக்கா ஒரு ஃபீலிங் ஆயிடுது. இது நம்ம எடுத்துகிட்டு போய் மறுபடியும் கண்டினியூ பண்ணி போயிட்டு ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒரு டிசேபிளான ஒரு குழந்தை இருந்தால் அது நம்ம லைஃப் ஒரு கப்புலாக உங்க மனநிலைமை புரியுது. பட் ஆனால் ஒரு மெடிக்கல் எத்திக்ஸ் படி நீங்கள் அதை அபார்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறதுமே தப்பு தான்.